34 சங்கீதம். தூதர்களுடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சிங்க குட்டிகள் ஒரு வேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் குறை ஒன்றும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில ருசி பார்க்க வேண்டும். அவர் எப்போதும் நல்லவராய் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த வேலை நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேக குறைவுகள் அப்பா தேசம் எங்கும் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அப்பா தூதர்களுடைய பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா தூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்னும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ருசி பார்க்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு உமக்கு பயந்தவர்கள் மேல் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க உதவி செய்திரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பெலனையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.